Hello everyone, this is Foundations of Data Science Unit 2 ஓட 9th lecture. நம்ம லாஸ்ட் வீடியோல நான் frequency distribution கொடுத்தாங்கன்னா அதுல எப்படி மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு குரூப் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்தாங்க, ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்தாங்கன்னா அதுல எப்படி மீன் மீடியன் மோட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம்னு பார்க்க போறோம். ஸோ இது வந்து நமக்கு லாஸ்ட் இயர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். ஒரு கிளாஸ் கொடுத்துட்டாங்க, அந்த கிளாஸ்ல ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வேற ஒன்றும் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம மீன் மீடியன் மோட் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கியூனஸ் இதெல்லாமே கண்டுபிடிக்க சொல்லி 15 மார்க்ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கியூனஸ்ங்கிறது ஒரு டாபிக், அது அந்த கான்செப்ட் வர்றப்ப இந்த ஸ்கியூனஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இந்த வீடியோல மீன் மீடியன் மோட் வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நம்ம பார்த்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். ஸ்கியூனஸ்க்கு அந்த கான்செப்ட் வரப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ டைப் 2வையும் டைப் 3யும் பொறுத்த வரைக்கும் எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. ஃபார்முலா அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. ஸோ லாஸ்ட் வீடியோல பார்த்த அதே ஃபார்முலா தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறீங்க. ஒரு சின்ன டிஃபரன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம லாஸ்ட் வீடியோல எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் கொடுத்துட்டு நமக்கு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. இங்க வந்து நமக்கு எக்ஸ் கொடுக்கல, எக்ஸ் கொடுக்காம கிளாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ்ல இருந்து நமக்கு எக்ஸ் நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்படியே நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? வேற எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இந்த கிளாஸ்ல இருந்து நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம், அவ்வளவுதான். ஸோ மீன் பாருங்க, அதே ஃபார்முலா தான். என்ன பண்ணோம்? சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எஃப் டிவைடட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணோம். டிவைடட் பை போட்டு மொத்த டோட்டல் நம்பர், ஸோ டிவைடட் பை போட்டு ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம். இதான் மீன் கண்டுபிடிச்சோம். இதுக்கு எப்படி பண்ணணும்னா எக்ஸ், ஸோ இந்த கிளாஸ்ல இருந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும், வேற ஒண்ணுமே கிடையாது. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். மிட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த பெரிய சின்ன நம்பரையும் பெரிய நம்பரையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ண போறீங்க. ஸோ 0வையும் 10ஐயும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணா எனக்கு மிட் பாயிண்ட் என்ன வரும்? 5ன்னு வரும். ஸோ இப்படி ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா அது நம்மளோட எக்ஸ் வேல்யூ. ஸோ இந்த எக்ஸ் நமக்கு கிடைச்சிச்சுன்னா டைப் 2ல பண்ணது அப்படியே பண்ண போறோம், அவ்வளவுதான். ஸோ பாருங்க, நெக்ஸ்ட் 10க்கும் 20க்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு 2ஆல டிவைட் பண்ணுங்க, 15 வரும். ஸோ 20 30க்கு மிட் பாயிண்ட் வந்து 25, அடுத்து 35, அடுத்து 45, அடுத்து 55, அடுத்து 65, அடுத்து 75. ஸோ இப்படி நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது நம்மளோட எக்ஸ். ஸோ இப்போ நம்ம நார்மலா பண்றது என்ன பண்ணுவோம்? எக்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணிட்டு அது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எஃப் கிடைச்சிரும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம எக்ஸையும் எஃப்ஐயும் மல்டிப்ளை பண்ண போறோம், எக்ஸையும் ஃப்ரீக்வன்சியும். ஸோ 5 × 10 50, 15 × 40 600. ஸோ இதை மாதிரி நீங்க ஒன்னொன்னே கால்குலேட்டர்ல மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. 25 × 2 வந்து என்ன வரும்? 500 வரும். அடுத்து 35 × 0 0, 45 × 10 450, 55 × 40 எவ்வளவு? 2200. அடுத்து 65 × 16 என்ன வரும்? 650, 1040. ஸோ நீங்க சிம்பிளா கால்குலேட்ல போடுங்க. 65 × 16 கால்குலேட்ல போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அடுத்து 75 × 14க்கு 750, 1050. ஸோ இப்படி வந்து நம்ம எக்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணிட்டோம். நீங்க கால்குலேட்டர் மட்டும் போடுங்க. 5 × 10, அடுத்து 15 × 40, 25 × 20. ஸோ இப்படி கால்குலேட்ல பண்ணி நீங்க எப்படி ஆன்சர் எழுதிருங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இந்த எக்ஸ்எஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் கிடைச்சிரும். இந்த ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணா எனக்கு சம்மேஷன் ஆஃப் எஃப் கிடைச்சிரும். ஸோ இது ரெண்டையும் டிவைட் பண்ணா மீன் கிடைச்சிரும். ஸோ இப்போ எல்லாத்தையும் கால்குலேட்டர்ல பண்ணுங்க. 50 + 600 + 500 + கால்குலேட்டர்ல பண்ணுங்க, நமக்கு சம்மேஷன் கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 5890 கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா 115 கிடைக்கும். இப்போ மீனுக்கு என்ன பண்ண போறோம்? ரெண்டையும் டிவைட் பண்ணோம். மீன் என்னது? மீன் ஈக்குவல் டு சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். பாருங்க, ஸோ இப்படி நம்ம மீன் கண்டுபிடிப்போம். சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்எஃப் டிவைட் பை சம்மேஷன் ஆஃப் எஃப். எக்ஸ்எஃப் என்ன கிடைச்சிருக்கு? 5890 கிடைச்சிருக்கு. எஃப் என்ன கிடைச்சிருக்கு? 115 கிடைச்சிருக்கு. ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா கால்குலேட்டர் பண்ணுங்க. 5890 டிவைட் பை 115 போடுங்க, 39.27 வருது. இதான் நம்மளோட மீன் வேல்யூ. ஓகேவா? ஸோ இப்படிதான் நம்ம மீன் கண்டுபிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் மீன் கண்டுபிடிச்சாச்சு. ரொம்ப சிம்பிள். நம்ம கிளாஸ்க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா நமக்கு எக்ஸ் கிடைச்சிரும். எக்ஸ் கிடைச்சக்கப்புறம் எப்பயும் போல டைப் 2ல பார்த்த மாதிரி தான். எக்ஸையும் ஃப்ரீக்வன்சியும் மல்டிப்ளை பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எக்ஸ் எஃப் கிடைக்கும். ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா சம்மேஷன் ஆஃப் எஃப் கிடைக்கும். ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா மீன் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்சா? நெக்ஸ்ட் மீடியன். நீங்க டைப் 2ல பார்த்த மாதிரி அப்படியே தான் பண்ண போறீங்க. இங்க வந்து எக்ஸ் கண்டுபிடிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்க என்ன பண்ண போறீங்க? டைப் 2 என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் மிட் பாயிண்ட் எங்க வருதுன்னு கண்டுபிடிப்போம். ஸோ மொத்தம் எத்தனை வேல்யூ இருக்கு? 150 இருக்கு. ஸோ 150 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஒரு நம்பர் வரும், என்ன வருது? 75 வரும். ஸோ நம்ம கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிப்போம். அந்த கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சில எப்ப இந்த 75 தாண்டுதோ அந்த கிளாஸ் தான் நம்மளோட மீடியன் கிளாஸ். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இந்த 75 தாண்டிச்சுன்னா அதான் நம்மளோட மீடியன் கிளாஸ். இப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிங்க.
ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 10 அந்த ஃப்ரீக்வன்சி அப்படியே எழுதிடலாம். அடுத்து ஃப்ரீக்வன்சி ஆட் பண்ணி எழுதணும். 10 40 ஆட் பண்ணா 50, 50 20 ஆட் பண்ணா 70, 70 0 ஆட் பண்ணா 70, அடுத்து 70 10 ஆட் பண்ணா 80, அடுத்து 80 40 ஆட் பண்ணா 120, ஸோ 120 16 ஆட் பண்ணா 136, 136 14 ஆட் பண்ணா 150. ஸோ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எங்க என்னோட 75 தாண்டுதுன்னு பாருங்க. ஸோ 10ல இருந்து 50, 50ல 70, 70ல 70, இங்கதான் 70ல இருந்து 80 போறப்ப எனக்கு 75 தாண்டுது. ஸோ இந்த கிளாஸ்ல தாண்டுது. இப்போ என்னோட மீடியம் கிளாஸ் வந்து 40 to 50. ஸோ இப்படிதான் மீடியம் கிளாஸ் இஸ் 40 to 50 எடுத்து எழுதிருங்க, முடிஞ்சு. ஸோ நம்ம இப்படிதான் மீடியன் கண்டுபிடிக்கும். டைப் 2ல பார்த்த அதே தான். நம்மளோட மிடில் பாயிண்ட் எங்க இருக்கோ அதை எப்போ கியூமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி தாண்டுதோ அதோட மிடில் வேல்யூ மீடியன் கிடைச்சிரும். ஓகேவா, இதான் மீடியன். நெக்ஸ்ட் மோடு. ஸோ மோடும் அதே மாதிரி ரொம்ப சிம்பிள். எதுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதான் நம்மளோட மோடு. ஸோ இங்க எங்க ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு பாருங்க. 40 ஒன்று இருக்கு, இங்க ஒரு 40 இருக்கு. ஸோ நமக்கு 2 மோடு இருக்கு. ஸோ இந்த கிளாஸும் நம்மளோட மோடு தான், இந்த கிளாஸும் நம்மளோட மோடு தான். பாருங்க, இந்த கிவன் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் பை மாடல். பை மாடல் என்ன பார்த்தா 2 மோடு இருந்தா பை மாடல். ஸோ பை மாடலா இருக்கு. அதுல எனக்கு 2 கிளாஸ், அது மோடல் கிளாஸ் ஆர் 10 to 20 ஒரு கிளாஸ், அது மாதிரி 50 to 60 ஒரு கிளாஸ். இதான் என்னோட மோடு. இவ்வளவுதான் மீன் மீடியன் மோட். ரொம்ப சிம்பிள். மீன்ல மட்டும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கீங்க. எது கண்டுபிடிக்கீங்க? எக்ஸ் கிடைக்கும். ஸோ மீதி எல்லாமே டைப் 2ல பார்த்தா அதே கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வேரியன்ஸ். ஸோ வேரியன்ஸ்லயுமே அதே தான். ஃபார்முலா எதுவுமே டிஃபரன்ஸ் கிடையாது. டைப் 2ல பார்த்தா அதே ஃபார்முலா தான். இங்க என்ன பண்றோம்னா இங்கேயும் எக்ஸ் தேவை. ஸோ எக்ஸுக்கு என்ன பண்றோம்? மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஸோ மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு இந்த ஃபார்முலால அதே மாதிரி பண்ண போறீங்க. ஸோ இப்ப வேரியன்ஸ்க்கு நம்ம டேபிள் டிரா பண்ணுவோம். டேபிள் நமக்கு என்னென்ன தேவைப்படும்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டேபிள்ல ஃபர்ஸ்ட் எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயருக்கு சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ் தேவை. அடுத்து ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, அதை அப்படியே எழுதிக்கோங்க. அடுத்து எக்ஸ்ல இருந்து மியூ சப்ராக்ட் பண்ணி எழுதணும். ஸோ எக்ஸ் மைனஸ் மியூன்னு எனக்கு ஒன்று தேவை. அடுத்து இந்த வேல்யூக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயர் ஒன்று தேவை. அடுத்து என்ன பண்றேன்? ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ ஃப்ரீக்வன்சி இன்டூ எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயர். ஸோ இப்படி எனக்கு ஒன்று தேவை. இப்போ எனக்கு இதுல உள்ள எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணேன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் மீத ஹோல் ஸ்கொயர் கிடைச்சிரும். அது மேல உள்ள வேல்யூ கிடைச்சிரும். நெக்ஸ்ட் கீழே என்ன இருக்கு? என்னன்னா என்னது? நம்மளோட மொத்த எத்தனை நம்பர்ஸ் வந்துருக்குங்க. ஸோ ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு எண் கிடைச்சிரும். ஸோ இதான் இப்ப மேல உள்ளதும் கிடைச்சிரும், கீழே உள்ளதும் கிடைச்சிரும். 2 டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரியன்ஸ் கிடைச்சிரும். இவ்வளவுதான். ஸோ டேபிள் என்னென்ன தேவைன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம். பாருங்க. ஸோ டேபிள் எழுதியாச்சா? ஸோ மிட் பாயிண்ட் எனக்கு கிளாஸ்ல இங்க டேபிள் எழுத தேவையில்ல. அதோட மிட் பாயிண்ட் மட்டும் நான் கண்டுபிடிச்சு அதை எக்ஸ் எழுதிக்காச்சு. அடுத்து ஃப்ரீக்வன்சி எஃப்னு எழுதியாச்சு. இப்போ எனக்கு என்னென்ன தேவை? எக்ஸ் மைனஸ் மியூ தேவை, எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் தேவை, எஃப் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் மியூ ஹோல் ஸ்கொயர் தேவை. இதோட வேல்யூ தான் எனக்கு சமேஷன் தான் என்னோட நியூமரேட்டர்ல இருக்கும், மேல இருக்கும். இந்த ஃப்ரீக்வன்சியோட சமேஷன் தான் எனக்கு டினாமினேட்டர்ல இருக்கும், கீழே இருக்கும். ஸோ இதையும் நான் டிவைட் பண்ணேன்னா எனக்கு வேரியன்ஸ் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை தான் பண்ண போறோம். இப்போ இந்த கால்குலேஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சு, ரொம்ப ஈஸி தான். இந்த கால்குலேஷன்ல தான் நீங்க கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. பொறுமையா கால்குலேட்டர் யூஸ் பண்ணி பொறுமையா பண்ணுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க ஈஸியா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நீங்க கரெக்டா எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. ஸோ நீங்க பொறுமையா கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் விடாம பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் மியூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் மியூ என்னது? நம்மளோட மியூ வந்து மீன். ஸோ மீன் என்ன கண்டுபிடிச்சோம்? 39.27 கண்டுபிடிச்சோம். அதை எடுத்து எழுதிருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்? நம்மளோட மிட் பாயிண்ட் அந்த எக்ஸ் வேல்யூல இருந்து மீனை சப்ராக்ட் பண்ணி எழுத போறோம். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுங்க. 5 மைனஸ் 39.27 போடுங்க, ஒரு வேல்யூ வரும். அடுத்து 15 மைனஸ் 39.27 போடுங்க, ஒரு வேல்யூ வரும். அடுத்து 25 மைனஸ் 39.27. ஸோ இப்படி பொறுமையா ஒன்னொன்னுக்கா இந்த கால்குலேட்டர்ல சப்ராக்ட் பண்ணி எழுதுங்க. ஸோ இப்போ எனக்கு இதை மாதிரி வரும். ஸோ நீங்க கால்குலேட்டர் பண்ணீங்கன்னா இதை மாதிரி வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ எக்ஸ் மைனஸ் மியூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறாதீங்க, பொறுமையா பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். ஸோ எப்பயும் போல மைனஸ் 34.27 டைப் பண்ணி அதுக்கு ஸ்கொயர் போடுங்க, அதுக்கு ஒரு வேல்யூ வரும். அடுத்து மைனஸ் 24.27 டைப் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்கொயர் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வேல்யூ. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுக்கா நம்ம ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். இவ்வளவுதான், சிம்பிள். ஸோ ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம்னா இதை மாதிரி ஆன்சர் வரும். ஸோ உங்களுக்கு டெசிமல்ல வந்து நிறைய வருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்க 0.43 4321 இது மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஃபர்ஸ்ட் 2 வேல்யூ மட்டும் எடுத்தா போதும். ஓகேவா? ஸோ இதுல இப்ப 0.4381 இருந்துச்சுன்னா இந்த வேல்யூ 5க்கு மேல இருந்துச்சுன்னா இங்க 0.44 எடுத்துக்கோங்க. சரி, நமக்கு தெரிஞ்சதுதான், பேசிக்ஸ் தான்.
ஸோ 2 டெசிமல் பாயிண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எப்படி எக்ஸ் மைனஸ் மீ ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போறேன், ஃப்ரீக்வன்சியவும் எக்ஸ் மைனஸ் மீ ஹோல் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இந்த ஃப்ரீக்வன்சியவும் இதையும் மல்டிப்ளை பண்ண போறேன். ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் விட்டுறக்கூடாது. 10ஐயும் இந்த 117.74.43 மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறீங்க. அடுத்து இந்த 40யும் இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறீங்க. இந்த 20யும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறீங்க. 0வும் இதையும் மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறீங்க. ஸோ இப்படியே ஒவ்வொன்றா ஃப்ரீக்வன்சியும் எக்ஸ் மைனஸ் மீ ஹோல் ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். ஸோ இப்படி எழுதிட்டோம்னா கால்குலேட்டரை சிம்பிளா போட்டீங்கன்னா இப்படி ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ கண்டுபிடிச்சாச்சு. எக்ஸ் மைனஸ் மியூ கண்டுபிடிச்சோம், அதுல இருந்து ஸ்கொயர் கண்டுபிடிச்சோம், அதையும் ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி லாஸ்டா கண்டுபிடிச்சாச்சு. இப்ப இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா எனக்கு சம்மேஷன் கிடைச்சிடும், நமக்கு மேல உள்ள வேல்யூ கிடைச்சிடும். அது மாதிரி ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணேன்னா எனக்கு கீழே உள்ள வேல்யூ கிடைச்சிடும். ஸோ இப்போ கால்குலேட்டர் என்ன பண்ண போறீங்க, இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ பிளஸ் இந்த வேல்யூ அப்படியே எல்லாத்துக்கும் அடிஷன் போட்டே வர போறீங்க. ஸோ அப்படி எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கடைசியா 78,068.9 இப்படி ஒரு வேல்யூ வருது. ஸோ இப்போ சமேஷன் ஆஃப் எஃப் இன்டி எக்ஸ் மைனஸ் மீ ஹோல் ஸ்கொயர் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி சமேஷன் ஆஃப் எஃப் கண்டுபிடிங்க 150. ஸோ இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வேரியன்ஸ் என்னது, இந்த வேல்யூ டிவைடட் பை இந்த வேல்யூ, அவ்வளவுதான் வேரியன்ஸ். பாருங்க, வேரியன்ஸ்ல சமேஷன் ஆஃப் எஃப் இன்டி எக்ஸ் மைனஸ் மீ ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை சமேஷன் ஆஃப் எஃப் இருக்கும். அதுக்கு நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ அப்படியே எடுத்து எழுதுறோம், டிவைட் பை 150 போடுறோம். இதை நீங்க கால்குலேட்டர் போட்டீங்கன்னா 520.46 ஆன்சர் வந்துடும். ஸோ நீங்க இந்த சம்மை நீங்களா ஓனா செஞ்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இது நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் இயர் 15 மார்க்ல கேட்ட கொஸ்டின். ஸோ நீங்களா ஓனா செஞ்சு பாருங்க, இந்த கால்குலேஷன் உங்களுக்கு பழகிரும். ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியா வந்துடும். ஸோ நீங்க ஓனா செஞ்சு பாருங்க, ஈஸியா தான் இருக்கும். ஸோ இப்படிதான் நம்ம வேரியன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டைப் 2ல பார்த்தா அதே தான். இங்க எக்ஸ்ட்ராவா மிட் பாயிண்ட் ஒன்று கண்டுபிடிக்க, கிளாஸ்ல மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் கிடைச்சிடும், அவ்வளவுதான் எக்ஸ்ட்ராவா பண்றது. ஓகேவா? ஸோ இது வேரியன்ஸ். வேரியன்ட் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப ஈஸி. அதுக்கு ரூட் எடுக்க போறோம், அவ்வளவுதான். வேரியன்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம், 520.46 கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு ரூட் எடுக்க போறீங்க. ஸோ ரூட் 520.46 கால்குலேட்டர் டைப் பண்ணுங்க, 22.81 வருது. இதுதான் என்னோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். முடிஞ்சா இவ்வளவுதான். கிளாஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் கண்டுபிடிக்கும். ஸோ மீன், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்த வரைக்கும் எனக்கு எக்ஸ்ங்கிற வேல்யூ தேவை. அதனால அந்த கிளாஸ்க்கு நான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கேன். ஸோ கிளாஸ்க்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன்னா எனக்கு மீன் கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி வேரியன்ஸ், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எல்லாமே டைப் 2ல பார்த்தா அதே தான் பண்ண போறோம். மீடியன் மோட் பொறுத்த வரைக்கும் எனக்கு மிட் பாயிண்ட் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த கிளாஸ் என்னன்னு மட்டும் எழுதுனா போதும். ஸோ மீடியன் கிளாஸ் என்னது, டைப் 2ல பார்த்தா அதே மாதிரி மீடியன் கிளாஸ் 40 to 15 வருது. அடுத்து மோடு கிளாஸ் வந்து 2 மோடு வருது, அதனால எனக்கு 10 to 20 ஒரு மோடு வருது, 50 to 16 ஒரு மோடு வருது. இப்படி எடுத்து எழுதுனா போதும். ஸோ இப்படிதான் ஒரு குரூப் டேட்டா, அதாவது ஒரு கிளாஸ் வச்சு கொடுத்துருந்தாங்கன்னா அதுல மீன், மீடியன், மோட், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், வேரியன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தாச்சு. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின், ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கால்குலேஷன் மட்டும் கொஞ்சம் பெருசா வர மாதிரி இருக்கும். அது நீங்க ஒருக்கா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். கால்குலேட்டர் வச்சு ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எஃப்டிஎஸ் எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் மறந்துடாதீங்க. இது எல்லாமே ஈஸியா ஸ்கோர் பண்றது, ஃபுல் மார்க் வாங்குற கொஸ்டின்ஸ் இதெல்லாமே. ஓகேவா? ஈஸியா பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.